ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லிட்டில் க்ளோ. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்கள் ஹேரை ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கும் நிறைய ஹோம்மேட் ஹேர் பேக்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அதில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஹோம்மேட் ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஹேரை ஸ்மூத்தாகவும் ஆக்கும், அதே சமயம் ஹேர் ஃபாலை கண்ட்ரோலும் பண்ணும். இப்போ நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கிறது என்னோடய ஒரிஜினல் முடி தான். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் வெந்தயத்தை பார்த்த உடனே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. சில பேர் வெந்தயம் வச்சு குளிக்கும்போது தலையில் திட்டாக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நிறைய பேர் வெந்தயம் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த வீடியோவில் எப்படி அதை ரெடி பண்ணி ஹேரில் திட்டாக நிற்காமல் வாஷ் பண்ணணுன்னு நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அது கூட ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியண்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள். நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். என்னோடய முடி லென்த்துக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் கண்டிஷனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த கண்டிஷனிங் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணோன்னா உங்கள் ஹேரில் இருக்க ட்ரைனஸை கம்மி பண்ணி ஃப்ரிஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் பொடுகையும் நீக்கும். தலையில் அரிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால அதுவுமே குறையும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நம்ம ஃபெனுக்ரிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் முடி ஷைனிங்காக மாறுறத கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போ எடுத்துருக்க 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தில் தண்ணி சேர்த்துட்டு ஓவர் நைட் இல்லைனா 5 to 8 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். இல்லை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஹாட் வாட்டர் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த மாதிரி உப்பி வந்துடும் வெந்தயம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஊற வச்சுருக்க வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கணும். இந்த ஊற வச்ச தண்ணி ஃபுல்லாகவே சேர்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைப்படும். அப்போ உங்களுக்கு திப்பியாக வந்து நிற்காது. இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக திப்பி இல்லாமல் நான் அரைச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வெந்தயம் எடுத்துருக்கிறதுனால 2 பேர் யூஸ் பண்ணுற அளவுக்கே எனக்கு நிறைய குவான்டிட்டி வந்திருக்கு. நான் நெக்ஸ்ட்டு சொன்ன மேஜிக்கல் இன்க்ரீடியண்ட் வந்து ஒன்றும் இல்லை, இந்த இஞ்சி தான். இஞ்சி வந்து ஒரு எஃபெக்டிவான இன்க்ரீடியண்ட்டு. இது நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முடியோட ஒவ்வொரு ஃபாலிக்கிள்ஸையும் இது ஸ்டிமுலேட் பண்ணி வளர வைக்கும். அண்ட் இஞ்சியில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லாங் அண்ட் ஸ்ட்ராங் ஹேர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த இஞ்சியை தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவில் கட்டையை எடுத்துக்கணும். குட்டியாக இருக்க சீவில் கட்டையை எடுத்துகிட்டு இஞ்சியை கிரேட் பண்ணிக்கணும். இதில் இருக்க சாறு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ சீவி வச்சுருக்க குட்டி குட்டி இஞ்சி பீசஸை இந்த மாதிரி பிழிஞ்சோன்னா நம்மளுக்கு சாறு கிடச்சிரும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணால் மட்டும் போதும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போது இந்த இஞ்சி சாறை ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெந்தயம் பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி சாறை நம்ம ஸ்கேல்ப்புக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃபெனுக்ரிக் பேஸ்ட்டோடு ஆட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி உங்கள் கையாலேயே நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஹேர் பேக்கு. முடிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே வளவளன்னு இருக்கும். இப்போது இதை எப்படி அப்ளை பண்ணணுன்னு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். முன்னாடி நாள் நைட்டே தலையில் எண்ணெய் வச்சு நல்லா ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பகுடாக எடுத்து ஸ்கேல்பில் படுற மாதிரி இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு எங்கெல்லாம் முடி வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். முடியோட லென்த்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான் வேணும்னா நீங்கள் ஸ்கேல்ப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை மாதிரி போட்டுக்கோங்க. தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் கோல்டு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஷாம்பு வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக ஃபஸ்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், வெறும் தண்ணியை தலைக்கு ஊற்றிட்டு ஹேரை வந்து அலசணும். இந்த மாதிரி நீங்கள் வெறும் தண்ணியை ஊற்றி ஹேர் வாஷ் பண்ணும்போது 80% ஆஃப் ஃபெனுக்ரிக் பேஸ்ட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஷாம்பு போடும்போது மிச்சம் இருக்கிறதும் வந்துடும். ட்ரை ஆக மீதி இருக்கிற திப்பி வந்து கீழே விழுந்துடும்.
வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டேபிள் ஃபேனுக்கு கொஞ்சம் தூரமாக உட்காந்து இல்லைனா சன்லைட்டில் படுற மாதிரி உங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணணும். பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய பல்லு இருக்க சீப்பு வச்சு லைட்டாக நீங்கள் கோம் பண்ணிகிட்டே வரணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா அப்படியே உதறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த தலையில் இருக்க திப்பி எல்லாமே கீழே விழுந்துடும். இப்போ என்னோடய ஹேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், எந்த ஒரு திப்பியுமே இருக்காது. அப்படி திப்பி இருந்தாலுமே நீங்கள் நல்லா ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறமா சீப்பு வச்சு வாரும்போது சீப்போடு அது வந்துடும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி சாஃப்டாகவும் மாறும், அதே சமயம் உங்கள் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை வந்து வீக்லி ஒன்ஸ் மாதத்தில் 4 டைம் வந்து ட்ரை பண்ணணும். அப்படி நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு எந்த ஹேர் பேக் செட் ஆகும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். அதை விட்டுட்டு ஒரு டைம் மட்டும் ஹேர் பேக் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு டைம் மட்டும் ஹேர் ஆயில் ட்ரை பண்ணிவிட்டு இது செட் ஆகலை அது செட் ஆகலைன்னு நம்ம சொல்லவே கூடாது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ரிசல்ட் கொடுக்குறதுக்கு. அதனால வீக்லி ஒன்ஸ் மந்த்லி 4 டைம்ஸ் நம்ம எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஹேர் பேக் வந்து வீக்லி ஒன்ஸ் மந்த்லி 4 டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் கடைசியாக நல்லா தண்ணி குடிங்க, ஹெல்த்தியான ஃபுட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் பேசிக்கான ஹேர் க்ரோத் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல்லேயே அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, see you on next video.